அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகைக்கு செய்யக்கூடிய அப்பம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கார்த்திகைக்கு செஞ்சாலும் செய்யலாம், இல்லை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம், இல்லை சண்டே ஸ்பெஷல் பிள்ளைகளுக்கு சாயங்காலம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம். சுவாமிக்கு வைக்கிறதுக்காக சூப்பரான இப்போ அப்பம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்துகிட்டேன்னு பார்த்திங்கன்னா, 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் பச்சரிசி, அதாவது கழுவி காய வச்சு சும்மா அரைச்ச மாவு, வறுக்காத பச்சரிசி மாவு, ஒரு 50 கிராம் ரவை, 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, 50 கிராம் ரவை, அது மாதிரி ஒரு 120 கிராம் போல் வெல்லம், ஒரு பழுத்த வாழைப்பழம், அது செவ்வாழை எந்த வாழை இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட நல்லா பழுத்ததுனால செவ்வாழை இருந்துச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இது மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவையை வந்து ஒரு தடவை தண்ணிக்குள்ளே ஊற வச்சுக்கலாம். இது வந்து 50 கிராம் பிடிக்கிற கிண்ணம், அதனால் இதில் 50 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா ரவை இருந்தால் ரொம்ப குறக்குறன்னு ஒரு மாதிரி குருணையாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னா அந்த தண்ணி இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவை வந்து கொஞ்சமாக ஊறிட்டுருக்கு. அந்த தண்ணியை இழுத்து நல்லா உறிஞ்சி வரட்டும். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ஜல்லடை வச்சுட்டு இந்த மாவெல்லாம் ஒரு தடவை சளிச்சிக்கலாம். ஏன்னா வீட்டில் அரைச்ச மாவு தான் இருந்தாலும் ஒரு தடவை அரிசி மாவும் அந்த கோதுமை மாவு நம்ம ஒரு பாத்திரத்தில் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கோதுமை மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு ஜலிச்சு எடுத்துச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வாய்க்குள்ள தண்ணி, அவ்வளோதான். இதை நம்ம வந்து லேசாக உருக வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பில் வந்து சூடாக்கிட்டு உருக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக உருகி வரட்டும். நம்ம அதை வந்து இந்த மாவோடு சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த அப்பத்துக்குள்ளே ஏலக்காய் பொடி, நீங்கள் ஏலக்காய் முழுசாக இருந்தால் கூட அரைக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம உரிச்சிட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெல்லம் வந்து நல்லா உருகி கரைஞ்சிருச்சு. இந்தளவுக்கு உருகுனா போதும், ரொம்ப வந்து பாகுப்பதம் தேவையில்லை, கரைஞ்சால் போதும். இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும். ஏன்னா இப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா கல் மண் இருந்துச்சுன்னா அந்த அப்பம் சாப்பிடும்போது ஒரே மண்ணாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி லேசாக கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றுறது நல்லது. கம்மியாக தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதாவது உங்களுக்கு இன்னும் இனிப்பு பிடிக்கும்னா இன்னொரு ஒரு 20 கிராம் போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 110 120 கிராம் அந்த அளவில் தான் சேர்த்துருக்கேன். அரை அளவுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வாழைப்பழம் உரித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். பழம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ வாழைப்பழமும் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். இந்த பாகு கொஞ்சம் ஆறட்டும், அந்த வெள்ளை கரைச்சல் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்மளோட ரவையும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இருத்து நல்லா ஊறிடுச்சு. இதையும் நம்ம இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரவை, பழம், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அது கூட இந்த நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கதை வடிகட்டி சேர்த்துக்குவோம். அடியில் பயங்கரமாக மண் நிற்கும். கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பழமும் வெள்ளைக்கரிசலும் ரவையும் சேர்த்து நல்லா அப்படி அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து ஜலிச்சு வச்சுருக்க மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சேர்மானமாக நம்ம கைனால் போட்டு கலந்துக்கிட்டு இருக்காமல் இதிலே நமக்கு சேர்ந்து வந்துடும். மிக்சியோட அளவை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க, வெளியில் அள்ளி கொட்டிடாமல். இது எப்படி நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் முதல்ல கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அது போக அதையும் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துச்சு. நம்ம வெள்ளை கரைசல் மட்டும்தான் ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ நான் வந்து மிக்ஸி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ கெட்டியாக இருந்தால் உள்ளே வந்து உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும், வேகாது. அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் ஊற்றும்போது எண்ணெய்க்குள்ளே தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றும்போது உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இதில் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நாளைக்கெலாம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் நல்லா வதக்கி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. பிரியமாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சோடாப்பு கூட சேர்த்துக்கலாம், சமையல் சோடா. எனக்கு எதுவுமே சேர்க்கலை. இதுவே நமக்கு அப்போ சூப்பராக வரும். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூட வேணும்னா இது கூட இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, சுத்தமாக கல் மண் இல்லாட்டின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் போல். இப்போ நம்மளோட அப்பம் ஊற்றுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மடிப்பாக விழுகணும் உங்களுக்கு. இதான் வந்து பக்குவம். இந்த அளவில் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ நம்ம அரிசி ஊற வைக்கல, அரைக்கலை, ஈஸியாக வீட்டில் இருந்த மாவு வச்சு கோதுமை, ரவை அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சூப்பரான அப்பம் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம அதை கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம். இது மேலே அப்படி நம்ம நல்லா எண்ணெயை கோதி விட்டோம்னா உங்களுக்கு சூப்பராக அப்புறம் அப்போ வந்து மேலே எழும்பி வரும். தீ வந்து மிதமான தீயில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சட்டுன்னு உள்ளே கருகிராமல் இருக்கும். சில சமயம் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். நம்மளோட சூப்பரான பிஸ்குட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அப்பம் வந்து அடுத்த ஒரு அப்பம் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக எலும்பி மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் அது மேலே கோதி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்காது. ரொம்ப சிவப்பாக வேணுன்னா நல்லா சிவப்பாக எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான அப்பம் பாருங்கள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா தூக்கி ஊற்றணும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி தன்னால் பொரிச்சு வரணும். சிம்பிளான ஈஸியான நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் செவந்தாப்பில் பிடிக்குங்கனால நல்லாவே கொஞ்சம் செவக்க விட்டுருக்கேன். இது வந்து உங்களுக்கு நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் போடலை. நல்லா சூப்பராக இருக்கும். பூரி மாதிரி பாருங்கள் எப்படி உப்பி வந்துடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி மேலே வந்துடும். அதனால் எண்ணெய் தீ வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அப்பம் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா மெத்துன்னு ரொம்ப ஒன்றும் எண்ணெயே குடிக்கல. சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒன்று ஏற்கனவே பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக லேயராக எப்படி இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி. இது வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ரொம்ப காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இதையும் உள்ளே பிச்சு பார்த்துடலாம். சூப்பராக நல்லா சாஃப்டாக, வெளியிலையும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதாவது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள மாவே இல்லை. சூப்பரான நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கார்த்திகைக்கு தான் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை கெஸ்ட்டு வந்தாலோ அந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, அதில் பாதி ரவை இருந்தால் உங்களுக்கு போதும். அருமையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.